ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கீரை கூட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கீரை கூட்டு தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சிறுகீரை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். சிறுகீரை தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. அந்த கீரை கூட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சிறுகீரை எடுத்திருக்கேன். இந்த சிறுகீரை என்ன பண்ணியிருக்கேன்னா, அதோட தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். முழுசாக நான் இலையெல்லாம் பிக்கலை. வெறும் அந்த தண்டு பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்டு பகுதியை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அந்த தண்டு பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் கீரையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அந்த தண்டு பகுதி காட்டுறேன் பாருங்கள். இதோ இருக்குது இல்லைங்களா, இந்த பிங்க் கலரில் இருக்கும் கீழே தண்டு பகுதி. அந்த தண்டு பகுதி மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? இதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது மட்டும்தான் இதில் வேஸ்ட்டு. மற்றபடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இலையை மட்டும் பிச்சு அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம் அது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்ல ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையில் வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ அப்படியே குக் பண்ணிடாதீங்க, ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடும். நல்லா 3 to 4 டைம்ஸ் இல்லை ஒரு 5 டைம்ஸ் கூட நல்ல ஒரு க்ளீன் வாட்டரில் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்களா, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த எடுத்து வச்சுருக்கிறத வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பருப்பு தேவை. என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் இதில் வந்து சிறு பருப்பும் பருப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு அண்டு 3 டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பை வந்து ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த 2 பருப்பு போட்டு தான் கீரை கூட்டு பண்ண போகிறேன். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை கூட்டை வந்து பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளிங்க. ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பருப்பு, இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம தனியாக கீரையை வந்து வதக்கி அதில் இந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தேவையான பொருளெல்லாம் போட்டு இந்த பருப்பில் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படி குழையக்கூடாது. ஸோ அளவாக அந்த சும்மா அந்த ஒரு கிளாஸ் இல்லை ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். அதோட அதிகமாகலாம் ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறேன், அவ்வளோதான். அதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிடும். நான் 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குழஞ்சிருக்காது, ஆனால் நம்ம பருப்பு வந்து வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. பருப்பும் ரெடி, கீரையும் கட் பண்ணி கழுவி வச்சுட்டு இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நான் என்ன சேர்க்குறேன்னா, கடுகு சேர்க்க போகிறேன். தாளிக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கூட்டுனாலே சீரகம் மஸ்ட், அதனால் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு சீரகமும் நல்லா பொரியணும். அது கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பருப்பில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், இதில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது வதங்கும் போது தட்டி வச்சுருக்கிற பூண்டு போடுறேன். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும். வதங்கி வரும்போது நாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். பூண்டோட ஸ்மெல் தான் ரொம்ப கூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான விஷயமே. ஸோ அந்த பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பூண்டோட வாசனை வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக இறங்கும். அந்த கீரை கூட்டு ஃபுல்லாகவும் உங்களுக்கு அந்த பூண்டோட ஸ்மெல் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கீரையை வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கீரையை இதில் நல்லா ஆட் பண்ணியாச்சு. கீரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கீரையிலேருந்தே நிறைய தண்ணி வரும். ஸோ நல்லா வதக்குங்க. கீரையை வந்து நல்லா வதக்கணும். போட்டக்கப்புறம் நம்ம போட்டிருக்க கீரை வந்து அப்படியே அதோட குவான்டிட்டி வந்து சுருங்கி கம்மியாக ஆகும். அந்த அளவு வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். கீரையில் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கீரையிலே உங்களுக்கு தண்ணி வந்து வரும். பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனிங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி கீரையில் வந்திருக்கு. நம்ம சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல. ஆனால் கீரையிலேருந்தே அவ்வளவும் தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி அவ்வளோவா இந்த கூட்டுக்கு ஆட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இந்த தண்ணியிலே இந்த கீரை ஃபுல்லாமே நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. கீரை வந்து நல்லா வேகணும். ஸோ அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு தட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அதை வந்து நல்லா வேக வைங்க. கீரை நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா நம்ம கீரையில் இருந்த தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு சுத்தமாக. அந்தளவுக்கு வற்றினா தான் அது நல்லா வேகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க கீரை. இப்போ இந்த வேக வச்ச இந்த கீரையில் நம்ம பருப்பு பாயில் பண்ணோம் இல்லையா, இந்த பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த கீரையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்த பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஒன்றா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே. இந்த கீரை கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை இது. இப்போ இந்த கீரை கூட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த ஆல்ரெடி நம்மளோட கீரை வந்து வெந்துருச்சு. பருப்பையும் நம்ம தனியாக வேக வச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே வெந்து தான் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கலருக்காக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கலருக்காக. அதோட ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நான் எல்லா கூட்டுக்குமே கரம் மசாலா சேர்ப்பேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. கூட்டு அப்படின்னு செய்கிற ரெசிபி எல்லாத்துக்குமே நான் வந்து கரம் மசாலா கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கூட்டு செஞ்சாலும் ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எப்படி நம்மளோட கூட்டு வந்து நல்லா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அதுவே நல்லா அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கூட்டு ரெடி. கீரை கூட்டு ரெடி. இந்த கூட்டை நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.